இப்போ நம்ம இதை அரைச்சி ஊற்றியாச்சு. இதில் வந்து அரை டம்ளர் கார்ன்ஃப்ளவர் நம்ம எதில் அளவு எடுத்தோமோ அந்த அளவு கப்பில் எடுத்துடணும். அதை இதோடு நல்லா சேர்கிற மாதிரி கலக்கி விடணும். கேரட்டோட கலரே நல்லா இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து எந்த ஃபுட் கலருமே சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா கலக்கிக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ விறகு அடுப்பை பற்றிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு சட்டி வச்சாச்சு. அதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிடலாம். அந்த தண்ணியில் 3/4 கப் அளவு சீனி போட்டு நல்லா கலக்கி விடணும். அந்த கார்ன்ஃப்ளவரும் கேரட்டும் கலக்கி வச்சுருந்தோம்ல, மறுபடியும் ஒரு கலக்கிட்டு இதை அப்படியே அதில் ஊற்ற வேண்டியதான். கலக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டி பிடிக்காது. ஏலக்காய் போட்டுடலாம். கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர்னால அடி பிடிச்சிரும் அது. இருந்ததை விட இப்போ வந்து கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட கட்டி ஆகணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து அடி பிடிச்சி கட்டையாகிடும். அதனால் நம்ம வந்து கலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.